ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் 6 வசனம் 12-13. நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படியெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால் நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று நம் தகப்பனின் தேவன் நம்மை பார்த்தும் இந்த வார்த்தைகளை கூறுகிறார். அப்படியானால் நாம் அனைவரும் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்! சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன் எவ்வளவாய் நம்மை நினைவு கூறுகிறார், நேசிக்கிறார் என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளைகள் கற்பனைகள் யாவற்றையும் நம் கரத்திலே வேதத்திலே எழுதி தந்திருக்கிறார். அவைகள் பாரமானவைகள் அல்ல, ஆனால் அவைகள் எல்லாம் நிபந்தனைகளோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை கை கொண்டு கீழ்ப்படிந்தால் நான் என் வார்த்தைகளை உன்னிடத்தில் நிறைவேற்றுவேன் என்கிறார். இன்று நம் வாழ்க்கையில் அவர் வசனத்தின் மூலம் நமக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறதா? இல்லாவிடில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். என்னென்ன வசனங்களை கை கொள்ளவில்லையோ அவைகளை கைகொள்வோம். ஆம், நாம் அவருக்கு கீழ்ப்படியும் போது அவர் நம் நடுவில் நம் குடும்பத்தில் வாசம் பண்ணுவார். அன்பானவர்களே, நாம் மிகவும் நேசிக்கும் குடும்பத்தினர், தூர இடத்திலிருந்து வந்த பிள்ளைகள், நண்பர்கள் நம் வீட்டில் வந்து நம்மோடு சில நாட்கள் தங்கும்போது நாம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றோம். எவ்வளவு அன்பாக அவர்களை உபசரிக்க முடியுமோ அவ்வாறு உபசரிக்கிறோம் அல்லவா? உன்னதமானவர், சர்வ வல்லவர், ராஜாதி ராஜா நம் சரீரமாகி அவருடைய ஆலயத்தில், நம் குடும்பத்தில், நம் சபைகளில் வாசம் பண்ணுவேன் என்கிறார். அப்படியானால் நாம் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள்! நாம் நம்மையே அவர் வசிக்கும் ஆலயமாக கட்டி முடித்து பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. உமது வார்த்தையின்படி எங்கள் சரீரமாகிய ஆலயத்தை கட்டி முடிக்கக்கூடிய கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே, அவனில் உமக்காய் உழைத்திடவே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே, அவனில் உமக்காய் உழைத்திடவே. அர்ப்பணிக்கின்றேன் இன்றே என்னை ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அர்ப்பணிக்கின்றேன் இன்றே என்னை ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும்